சிம்பிளாக ஹெல்த்தியாக குங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் அரசாணிக்காய் பாயசம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் ஏ, சிங்கிற நிறைய சத்துக்கள் இருக்குது. பீட்டா கரோட்டின் எல்லாம் கூட இருக்குது. ஸோ இது வந்து ஈவினிங் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்கள் செய்யலாம். மேக்ஸிமமே 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம். ரொம்ப யூனிக்காக இருக்கும். இதுக்கு 1 கப் பூசணிக்காய் எடுத்துகிட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டுட்டு இதை ஓரளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கலாம். தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வேக வச்சிங்க அப்படின்னா 5 நிமிஷமே போதுமானது. இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். இதுக்கப்புறமா ஜவ்வரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாம் கூட நீங்கள் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ நெய் ஊற்றிட்டு பேனில் முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். தேவைப்பட்டால் நீங்கள் சிரோஞ்சி எல்லாம் கூட போட்டுக்கலாம். கடப்பா ஆல்மண்ட்னு சொல்லுவோம். நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். பட் அது வந்து கிடைக்கிறது ரேர் தான். நீங்கள் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதே பேனில் நீங்கள் நெய்யெல்லாம் ஊற்றணுன்னு அவசியமே இல்லை. அந்த நெய்யிலேயே இந்த பம்ப்கினோட விழுதை போட்டுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள். 1 நிமிஷத்தில் அதனோட பச்சை வாசனை போயிடும். நம்ம வேக வச்சதுலேயே வந்து முழுசாக போயிடும். இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இப்போ ஒரு 1/2 லிட்டர் பால் நீங்கள் ஊற்றிக்கலாம். பால் பிடிக்கலை அப்படின்னா தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஸ்லிம் மில்க் ஊற்றுறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம தண்ணி எதுக்காக ஊற்றுறோம் அப்படின்னா அந்த ஜவ்வரிசி வேகணும். அதுக்காக தான். முழுக்க பால்லையுமே நீங்கள் வந்து வேக வைக்கலாம். ஆனால் அப்படி பண்ணும்போது அது ரொம்ப ஹெவியான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இது வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா ஜவ்வரிசி வந்து ஆட் பண்ணணும். இந்த ஜவ்வரிசி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்கனாவே அந்த ஜவ்வரிசி கண்ணாடி மாதிரி வெந்து வந்துடும். நீங்கள் ஜவ்வரிசி வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் சேமியா வறுத்து போடலாம். இல்லை அப்படின்னா பாதாம் வந்து ஊற வச்சு அரைச்சும் போடலாம். இப்போ இதில் வந்து நான் சாஃப்ரான் போட்டிருக்கேன். சாஃப்ரான் எல்லாம் ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு. இல்லைனா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஏலக்காய் பொடியே போதுமானதாக இருக்கும். சாஃப்ரான் வந்து நல்ல ஒரு கலரையும் கொடுக்கும். பம்ப்கின்க்கு வந்து நேச்சுரலாகவே உங்களுக்கு அந்த எல்லோ கலர் வந்துடும். ஸோ இதில் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே கலக்காமல் பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஃப்ளேவருக்கு 1 டீஸ்பூன் நான் ஏலக்காய் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி 5 நிமிஷத்துலேயே நல்ல திக்னஸ் வந்துடும். உங்களுக்கு திக்னஸ்க்காக எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ பம்ப்கினில் வந்து நேச்சுரலாகவே ஸ்வீட்னஸ் இருக்குது. நம்ம வந்து ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நான் சுகர் போட போகிறதில்ல. நான் வந்து ப்ரௌன் சுகர் வந்து ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் இது கொதிச்சுட்டு இருக்கும்போது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் ப்ரௌன் சுகரோ, நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எது வேணாலும் போடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ கருப்பட்டி எல்லாம் போடும்போது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். குழந்தைகளுக்கு ஈவினிங்கில் கொடுக்கும்போது ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும். அதே ஸ்போர்ட்ஸில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரிங்க் தேவைப்படும். கண்டிப்பாக இதை கொடுக்கலாம். இது வந்து நல்ல ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுனும் சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சூடாகவும் கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலும் இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டையுமே ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு 18 இயர்ஸாக. அதுலேயுமே 8000 ரெசிபிஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.